வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம காணவிருக்கும் காணொளி பார்த்திங்கன்னா ஒரு சிவாலயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு பழமையான சிவன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வேளச்சேரியில் தாங்க அமைஞ்சிருக்கு. சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. தண்டீஸ்வரம் சிவன் கோவில், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். தண்டீஸ்வரம் சிவன் கோவில் ஏன் அந்த பெயர் பெற்றது அப்படின்ற புராண விளக்கம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, தண்டீஸ்வரம் அப்படின்ற பெயர்லேருந்து தெரிஞ்சிருக்குங்க. யமதர்மன் அவருக்கு இந்த கோவிலுக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குங்க. யமதர்மன் அந்த தண்டாயுதம் வச்சுருப்பாரு பாருங்க, அந்த தண்டம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு மார்க்கண்டேயரை கொல்றதுக்காக வராரு. அவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அவர் கொல்ல வரும்பொழுது மார்க்கண்டேயர் சிவபெருமான்கிட்ட போயிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ சிவபெருமான் காப்பாற்றுறாரு. இது திருக்கடையூர் அந்த சிவன் கோவிலில் நடந்ததாக சொல்கிறாங்க. அங்கே சிவபெருமான் அவரை காப்பாற்றும் பொழுது யமதர்மனை தாக்கிடுறாரு. அதனால் யமதர்மன் கிட்டேருந்து அந்த பதவியையும் பறித்து அந்த தண்டத்தையும் வாங்கிடுறாரு. இதனால் யமதர்மன் பல நாட்கள் சிவபெருமானை நோக்கி வழிபட்டு தான் செஞ்ச தவறுக்காக அவர் வழிபடுறாரு சிவனை. இதனால் சிவபெருமான் மறுபடியும் யமதர்மனை மன்னித்து அந்த தண்டத்தை திருப்பி கொடுத்து அவருடைய பதவியையும் கொடுத்த இடம் தான் இந்த தண்டீஸ்வரம் கோவில், வேளச்சேரி. கோவிலுக்குள்ளே அப்படியே வரும்போது கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், இந்த கோவில் 1000 வருடங்களுக்கு மேல் உள்ள ஒரு பழமையான திருக்கோவில். சென்னைக்குள்ளே வேளச்சேரியில் அமைஞ்சிருக்குங்க. இது போன்ற பல கோவில்கள் சென்னைக்குள்ளேயே நிறைய இருக்குங்க. சென்னை புறநகர்லேயும் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கோவிலுடைய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா, யமதர்மனுக்காக தான் இந்த சிவபெருமான் இந்த கோவிலில் அவரோட தண்டத்தை திரும்பி கொடுத்ததால் இந்த தண்டீஸ்வரம் அப்படின்ற பெயர் வந்ததால் தான் இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. மேற்கொண்டு இந்த கோவிலில் சிறப்பம்சம் என்ன இன்னொன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுட்காலம் நிறைய பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோவிலில் இருக்குங்க. இதை குறிப்பாக சொல்லப்போனால் 60ஆம் கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் நடக்குது. ஏன்னா ஆயுள் விருத்தியை தரக்கூடிய ஒரு சிவஸ்தலம்ன்றதால இந்த கோவில் அதை நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம அந்த கோவில் வரும்பொழுதுலாம் 60ஆம் கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கோம். நாங்களே கூட பார்த்தோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பல்லவர்களால் கட்டப்பட்டு சோழர்களால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்றதால இது பழமை மாறாத ஒரு 1000 வருடங்கள் பழமையான ஒரு கோவில் அப்படின்றதால கண்டிப்பாக இந்த விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வழங்கிட்டு இருக்கோம். புராண கதைகள் அப்படின்றதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் புராணங்கள். புராணத்தின் வழியாக நம்மளுக்கு சில விளக்கங்களை மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாக சுருக்கமாக சொன்னால் தான் மக்களுக்கு புரிஞ்சு கொண்டதால தான் ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவை சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அனைத்துமே இந்த உலகத்தில் தத்துவ மஷின்னு சொல்லுவாங்க. தத்துவங்களை தழுவியது தான் புராணங்களும். அதனால் அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம பார்க்குறத விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆன்மீகமே பார்த்திங்கன்னா எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அறம் சார்ந்த விஷயங்கள், அதாவது தர்மம்னு சொல்லுவாங்க, அதை தழுவி தான் இருக்கும் ஆன்மீகம். இந்த கோவிலில் அம்பாளுடைய பெயர் கருணாம்பிகா, தாயார் சன்னதின்னு சொல்லலாம். பக்கத்தில் சிவபெருமானுடைய பெயர் அந்த ஊர் பெயராலேயே தண்டீஸ்வரர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது. கோவில் விமானத்தில் 5 அடுக்குகள் கொண்ட விமானம் காணப்படுது. பிள்ளையார், முருகன் மற்றும் சாஸ்தா ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி இருக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் இதர தேவதைகள் மற்றும் 63 நாயன்மார்கள் சிலைகள்லாம் கூட காணப்படுது. கோவில் ஒரு காலத்தில் மோசமான பராமரிப்பின் காரணமாக சிதைந்த தூண்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கோவிலில் தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இல்லைங்க, தேவநாகரி போன்ற எழுத்துக்கள்லாம் பார்க்க முடியுது. இப்போ வேளச்சேரியில் இந்த கோவில் முந்தைய காலங்களை தொட்டு பார்க்கும்பொழுது இப்போ எவ்வளவோ நாகரிகம் அடைந்தாலும் பழமை மாறாத இந்த கோவில் இன்றைக்கும் காணப்படுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த வேளச்சேரி பார்த்திங்கன்னா பழமையான ஒரு இடங்க. இது சென்னையில் ஒரு காலத்தில் சாதாரண ஏரிகள், வேளச்சேரியிலேருந்து பள்ளிக்கரணை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏரிகளால் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இப்போ கூட தண்ணி வந்துச்சுன்னா வேளச்சேரியில் பல இடங்களில் தண்ணி நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பள்ளமான ஒரு பகுதி தான். ஆனால் இந்த வேளச்சேரியில் அந்த காலத்திலேயே முக்கியமான கோவில்கள்லாம் 1, 2 இல்லைங்க, பல கோவில்கள் அங்கே இருக்குது. அதில் இனி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் தான் தண்டீஸ்வரம் சிவபெருமானுடைய கோவில். சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு இடமா தான் இருந்துச்சு. இப்போ நல்லாவே டெவலப் ஆகி இப்போ பாலம், ஃப்ளைஓவர், நல்ல மால் எல்லாமே வந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல வந்து கோவில்கள் வந்து இன்னும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு பழமை மாறாத சில விஷயங்கள்லாம் இருக்கிறதால தான் நம்ம வேளச்சேரியில் இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டீஸ்வரம் கோவில் வந்து கண்டிப்பாக காணொலியாக வந்து உங்களுக்காக வழங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்க, இந்த தண்டீஸ்வரம் கோவிலுக்குள்ளே நம்ம போயிட்டு பார்க்கும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, திருவள்ளுவருக்காக ஒரு நினைவு சின்னம்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து அமைச்சிருக்காங்க. பல கோவில்களை வந்து தமிழகத்தில் வந்து நம்ம பார்த்தாலும் இந்த வேளச்சேரி சென்னைக்குள்ளே தான் இருக்குது. நம்ம பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தாமல் இருக்குன்றதால தான் இந்த தண்டீஸ்வரம் திருக்கோவிலை வந்து நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து கரெக்டாக தண்டீஸ்வரம்ன்ற இடத்துலேயே அமைஞ்சிருக்கு. வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் வண்டியில் போனோம். இந்த கோவிலுக்கு வந்து பறக்கும் ரயில் வேளச்சேரி அது வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ வழியாக பஸ்லேயோ நீங்கள் வந்துக்கலாங்க. கோவில் வந்து காலையில் 6 மணிக்கு திறக்கிறாங்க, மதியம் வந்து 11:30க்கு மூடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஈவினிங்கில் வந்து 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்துக்குது. கோவிலுக்கு வெளியில் சாதாரணமாக இருந்தாலும் பழமையான ஒரு சிவகங்கை தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, அப்புறம் புத்தாண்டு, புதிய வருடம் இதெல்லாம் வந்து கொண்டாடப்படும். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப விமர்சையான விழாக்கள்லாம் அங்கே வந்து நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சேனலில் வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்து இடம்பெற்றாலும் ஆன்மீகத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தான் வந்து இன்றைக்கி கடைசியில் நம்மளுக்கு வந்து உண்மையான விஷயம்ன்றது நம்மளுக்கு லாஸ்ட்டில் தெரிய வரும். மற்ற அனைத்தும் வந்து மாயை தான் இது. அதை வந்து உணர்ந்தவங்களுக்கு அது விஷயங்கள் தெரியும். உணராத வரைக்கும் நம்ம வந்து பிறவிகளை வந்து கடந்துக்கிட்டே இருப்போம். அதனால் வந்து ஆன்மீக விஷயங்களை மட்டுமே நம்ம வெற்றி அப்படின்றத தயவு கூர்ந்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். மேலும் பல திருக்கோவில்களுடைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.